நாமஜம் செய், கை நாட்டாதான் சரி, ஆசானை கேட்டுக்க, உன்னை பற்றி பூஜை செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு கிடையாது, நீ தான் எனக்கு அருள் செய்யணும்னு சொல்லி யார் 5 நிமிஷம் காலை மாலை பெண்ணும் ஆணாகுந்தான் சரி அரசனா முதல் ஆண்டி வரை ஆசானை பூஜை செய்து ஆசைப்பட்டால் நிச்சயம் சிறப்பறிவு வரும். சிறப்பறிவு வந்தால், சிறப்பறிவு என்பது சிறந்த நல்ல பண்பு தான். பெரிய அந்த சிறப்பறிவுன்னு சொன்னாக்கா வெண்கலம் செய்யறதுக்காக இல்லை. சிறப்பறிவு என்பது மற்றவரை அனுசரித்து அரவணைத்து போவதே சிறப்பறிவு. சிறப்பறிவு என்பது தன் மனைவி அதை குற்றம் செஞ்சாலும் மன்னிக்க தான் சிறப்பறிவு. பிள்ளைகள் அல்லது தாய் தந்தையோ நண்பனோ வேண்டிய யாராவது நம்ம இடைவெளி பேசினால் அதை மன்னிக்கிற மனப்பன்மை தான் சிறப்பறிவு. பெரிய வெண்கலம் செய்ய தான் சிறப்பறிவு. வள்ளுவன் சொல்லுவான், அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போலும் மக்கட் பண்புதாகலாம். சிறப்பறிவு என்பது தன்னை சார்ந்தவரிடம் அதான் அளவலாவில்லாதான் வாழ்க்கை குளவலா கூடி நீ எழுந்துட்டுனான். மற்றவரோடு மனைவிட்டு பேசி பழக கற்றுக்கொண்டவன் அதான் சிறப்பறிவு. சிறந்த அறிவு நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி புறக்கணிக்கிறவன் சிறந்த அறிவாளனன்னு சொல்லுவான். ஆகவே நாமெல்லாம் நிலை உயர வேணும், உலகம் செழிக்க வேணும், நல்லபடி வாழ வேணும், ஜென்மத்தை கடைத்தேற்றுக்குன்னு சொன்னான். ஒவ்வொரு நாளைக்கும் காலை மாலை ஓம் அகத்தீசாய நமः, 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 ஓம் அகத்தீசாய நமः.